வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். எப்பவும் போல் இந்த பதிவும் ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது என்னென்னா, நான் எப்பவும் ஒரு 200 நாய்களுக்கு சாப்பாடு போடுறேன். அன்றைக்கி என்னென்னா, அந்த மழை நாள் அப்படிங்கிறதுனால அந்த பகல்லையே நான் சாப்பாடு போடுறேன். அந்த சாயங்கால நேரத்தில் சாப்பாடு போட்டுட்ருக்கும்போது பார்த்தா, ஒரு லேபர்டார் நாய் குட்டி ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கிது. யாரோ விட்டுட்டாங்க போல இருக்குது, ஏன் பாவமாக அந்த ஒதுங்கி நிற்கிது, பயந்து நடுங்கி ஒதுங்கி நிற்கிது. அப்புறம் நான் அந்த பக்கம் போய் பார்க்குறேன். அது வாய் ஃபுல்லாக புண்ணாகி, வாயில் வாய் ஃபுல்லாக புழு இருக்குது. அது இப்போ அது நான் அதுக்கப்புறம் இங்கே விசாரித்த பிறகு தான் தெரியுது, அந்த பகுதியில் 2 நாள் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. பார்க்குறவங்கெல்லாம் 2 நாள் அடித்து விரட்டிகிட்ருக்காங்க. பட்னியாக தான் இருந்திருக்கு. அது பார்த்த உடனே அது எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி உடனே அதை அந்த இடத்துலேருந்து தூக்கி நான் மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டேன். மருத்துவமனையில் போன பிறகு பார்த்தோம்னா, அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 200 புழுக்கு மேலே இருந்தது. அவ்வளோ புழு எடுத்து சுத்தம் பண்ணி அதெல்லாம் பார்த்து வைத்தியம் பண்ணாங்க. அன்றைக்கி ஒரு ரூ. 2000 ஃபீஸ் வந்துடுச்சு. தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனேன். ஒரு ரூ. 2000 ஃபீஸ் வந்துச்சு. அதுக்கே ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டு தான் நான் போனேன். அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முடியாது. தினம் அவ்வளோ பணம் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன செஞ்சேன், அது டாக்டரோட அறிவுறுத்தல் படி அவங்க என்னென்ன மருந்து மாத்திரை போடணுன்னாங்களோ அது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு அதுலேருந்து நானே அதுக்கு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சுத்தம் பண்ணிவிட்டு முதல்ல அதுக்கு வாய் திறந்து சாப்பிட முடியாது. ஏன்னா அது வலி தாங்க முடியாது, வாய் நிறைய புழு இருக்குது. அப்போ அதனால் அதுக்கு ஒரு கறியும் ஈரல் சாப்பாட்டில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஸ்பூனில் வச்சு அதுக்கு நிறையா முதல்ல சாப்பாடை ஊட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அது வாயில் இருக்கிற புழுவெல்லாம் எடுக்கும்போது துடிக்கும், அவ்வளோ வலி இருக்கும் பாவம். அப்புறம் அந்த புழுவெல்லாம் எடுத்து ஒவ்வொரு நாளாக அப்படியே வைத்தியம் பண்ணிட்டு வரேன். இப்போது அந்த விஷயத்த சொல்லுவோம். அந்த குட்டியை எடுத்தாங்கள்ல, அவங்க எப்படி மனசாட்சி இல்லாமல் அதை ரோட்டில் விட்டாங்க. அது குழந்தையாக இருக்கும்போது அது எப்படி காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க. அந்த காசு கொடுத்து வாங்கின குட்டியை அதுக்கு புண்ணு வந்தெல்லாம் அது முதல்ல வைத்தியம் பார்த்துருக்கணும். அப்படி வைத்தியம் பார்க்காம அது ரோட்டில் விட்டுட்டு ஒவ்வொருத்தராக விரட்டி போகும்போது அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். இப்போது அந்த நாய்க்கு நான் வைத்தியம் தொடர்ந்து பார்த்துட்டே வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வருது. ஓரளவுக்கு குணமாயிட்டு இப்போ சந்தோஷமாயிடுச்சு. நான் எங்கே போனாலும் பின்னாடியே வருவான். வண்டி போனால் வண்டியில் ஏறி உட்காந்துருவான், வண்டியில் கூட்டுவான். அப்படின்னா அவங்க வண்டியில் தான் ஏற்றிட்டு போயிட்டு வந்துருந்துருக்காங்க அதை வளர்த்தவங்க. அதோட அனுபவம் தான். வண்டியில் ஏற்றிட்டு போய் வந்ததுனால தான் என் வண்டியில் ஏறி வருது. அப்போது அந்தளவுக்கு அவங்க பாசமாக வளர்த்துட்டு ஒரு நோயின்னு ஒன்று ரோட்டில் தூக்கி வீசி எறிஞ்சிட்டாங்க. அதுக்கு வைத்தியம் பார்க்க முடியும். அது குணமாகக்கூடிய நோய் தான், அது குணமாக்க முடியாத நோய் கிடையாது. அதை கண்டிப்பாக அவங்க அதை பார்த்துருக்கணும். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு வினாடியாவது நீங்கள் வருத்தப்படணும். அதை வளர்த்து தெருவில் விட்டவங்க. அதுக்கப்புறம் அந்த நாய் ஓரளவுக்கு குணமாகுது. இது என்கிட்ட பாசமாக இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு, இப்படி இருந்தது, இப்படி ரோட்டில் எல்லாம் விரட்டினாங்க, இவ்வளோ பாசமாகிடுச்சு, மாறிடுச்சு, நல்லா ஆகிடுச்சு அப்படின்போது இந்த தகவல் கேட்டு ஒரு நண்பர் எனக்கு அந்த கொட்டியை தத்து கொடுத்துருங்க, நான் அதுக்கப்புறம் குணமாக்கி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டார். அவர்கிட்ட நான் என்கிட்ட இருந்த மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்து இந்த நேரத்துக்கு இந்த மருந்து மாத்திரையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தத்து கொடுத்து செல்லமாக அதை வழி அனுப்பி வச்சேன். இப்போது அவர்கிட்ட போயிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போது அவர் வீட்டில் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்குது. இப்போது நான் இதில் சொல்ல வர்றது என்னென்னா, அது நம்மை நம்பி தான் வாழ்கிற ஜீவன். அதை நீங்கள் தான் காசு கொடுத்து வாங்கி அதை வளர்த்து கொண்டு தெருவில் விடும்போது அதுக்கு வெளியில் போய் வாழ தெரியாது. வெளி உலகம் எதுவுமே தெரியாது. யார் சாப்பாடு போடுவாங்க, யார் அடிப்பாங்க, யார் அரவணைப்பாங்க, எதுவுமே தெரியாது. அந்த 2 நாள் ஓடிட்டு இருக்கும்போது, பசினியோடு ஓடிட்டு இருக்கும்போது வாயில் வலி, புழு தொங்கிட்டுருக்கு, எச்சி ஓடிட்டுருக்கு, எல்லாரும் விரட்டுறாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், எவ்வளோ வேதனைப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுங்களேன். நீங்கள் அப்படின்லாம் வாங்காமலே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வாங்கி வளர்க்காமலே இருக்கலாம். தயவு செஞ்சு ஒரு விஷயத்த நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நாய் குட்டி வளர்க்குறதுக்கு முன்னாடி 100 முறை யோசிங்க. கடைசி காலம் வரைக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் அதை வளர்க்க முடியும், நம்மளோட ஒருத்தராக வச்சுக்க முடியும்னா மட்டும் அந்த நாய்க்குட்டி எடுத்து வளருங்க. அப்படி இல்லைன்னா யாருமே தயவு செஞ்சு வளர்க்காதீங்க. அது ரோட்லேயே இருக்கும். அது ரோட்லேயே அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து பழகிடுச்சுன்னா அது வாழ்ந்துடும். நான் இப்போ தெரு நாய்களுக்கும் ஆதரவற்ற நாய்களுக்கும் தொடர்ந்து உணவு அளிச்சிட்டு வரேன். அதுவே ரொம்ப போராட்டமான சூழ்நிலையில் தான் நான் உணவு அளிச்சிட்டு வரேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் சாப்பாடு போடுற பகுதியில் இந்த மாதிரி நாய்களை வளர்த்தவங்க கொண்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு நாய்க்கே நீங்கள் வைத்தியம் பண்ண முடியலைன்னா இந்த 200 நாய்களுக்கும் உங்களை மாதிரி கொண்டு விட்டுறவங்களுக்கும் நான் எப்படி போய் வைத்தியம் பார்க்க முடியும்? அதுக்கு நான் பணத்துக்கு எங்கே போவேன்? அது பார்த்துட்டு மனசு கேட்கல, அது எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எடுத்துட்டோம்னா ரொம்ப பெரிய போராட்டம்.
ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் தான் சாப்பாடு போடுறோம். அதுக்கு மேலே இந்த மருத்துவ செலவுங்கிறது செய்யவே முடியாத சூழ்நிலை. எவ்வளோ பேர்கிட்ட கெஞ்ச வேண்டியிருக்கு, எவ்வளோ பேர்கிட்ட கொடுக்குறாங்க, உதவி கிடைக்கிது. அப்போ ஆனால் அதை கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. நீங்கள் எடுத்த ஒரு குட்டியை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு 2 குட்டியை நான் சாப்பாடு போடுற பகுதியில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒருத்தவங்க சுமப்பாங்கக்காக சுமையை கொடுக்குறான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அந்த 2 குட்டியை கொண்டு வந்து அங்கே விட்டாங்க நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறவங்க, அந்த 2 குட்டிக்கு அந்த அம்மாவுக்கு கருத்தடை பண்ணியிருக்கலாம். நீங்கள் என்ன அந்த குட்டி கொண்டு வந்து விடாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிரமத்துக்கு மேலே சிரமம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி ரொம்ப போராட்டி தான் நான் செய்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது நிறைய உதவிகள் தேவைப்படுது. உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு செய்யுங்க. நான் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக உங்கள் மூலிமா எனக்கு உதவி கிடைக்கிது. அந்த உதவியை நான் தொடர்ந்து எதிர்பார்க்குறேன். மீண்டும் ஒரு முறை கேட்குறேன், உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு செய்யுங்க. நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.